Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு இயரிங் தான் வந்து மேக் பண்ண போறோம். இந்த இயரிங் வந்து ஹேங்கிங் டைப்ல வரும். சோ அதை எப்படி மேக் பண்றது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ இதுக்கு வந்து என்னென்னலாம் தேவை அப்படினு பாத்தீங்கன்னா நான் ஜெல்லி பீட்ல வந்து பேபி பிங்க் கலர் வந்து எடுத்துர்க்கேன். நம்ம ஜெல்லி பீடை வச்சு தான் வந்து இந்த இயரிங் வந்து மேக் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஹை பன், ஹெட் பன், இயரிங் ஹூக், கொஞ்சம் மெட்டல் செயின், அதுக்கப்புறம் வந்து pearls, golden balls, crystal bead இல்ல pearls ரெண்டுத்துல நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இயரிங்க்கு எது செட் ஆகுதோ சோ அதை யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து crystal beadும் எடுத்து வச்சிருக்கேன், pearlம் எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்போ எப்படி பண்றது அப்படின்றத வந்து பார்த்தலாம். நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. நம்ம வந்து customized earring, bracelet, neck chain, invisible neck chain எல்லாமே நம்ம வந்து பண்றோம். அது மட்டும் இல்லாம invisible necklaceக்கான pendants raw materialsம் அவைலபிளா இருக்கு. braceletக்கான raw materialsம் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இப்போ வந்து ஒரு ஹை பின் வந்து எடுத்துக்கோங்க. ஹை பின் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு ஜெல்லி பீட் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஜெல்லி பீட் வந்து சேர்த்துட்டு ஒரு கோல்டன் பால்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இத சேர்த்துட்டு நம்ம வந்து மீதி இருக்க அந்த ஹை பின்ல வந்து கொஞ்சமா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹூக்குக்கு வந்து நம்ம வந்து மாட்டக்கூடியது. அதனால இப்போ நான் கட் பண்ற மாதிரி நீங்களும் வந்து அந்த ஹை பின்ல வந்து பாதி வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படினா நம்ம வந்து அத வளைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்னும் நீங்க வந்து செஞ்சு வெச்சுக்கோங்க. இப்போ இத வந்து நல்லா வளைச்சிட்டு லைட்டா மட்டும் டைட் பண்ணுங்க. ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. ஏனா நம்ம வந்து இதுல வந்து செயினும் ஆட் பண்ண போறோம், இயரிங் ஹூக்கும் ஆட் பண்ண போறோம். அதனால நான் லைட்டா தான் டைட் பண்ணிருக்கேன். இப்போ அகைன் வந்து ஒரு ஹை பின் வந்து எடுத்துக்கோங்க. அதுல ஜெல்லி பீட் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பால்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எட்ஜில் இருக்கிற அந்த மீதி இருக்கிறத கட் பண்ணிட்டு நம்ம வந்து அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வந்து நம்ம வந்து வளைச்சுக்க போறோம். இப்போ நான் வந்து இதில் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து இயரிங்ஸ், பிரேஸ்லெட் எல்லாமே வந்து வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இந்த பிஸ்னஸை வந்து வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 4 ஹெட் பின் வந்து தேவைப்படும். இந்த ஹெட் பின் ஏன் நம்ம சொல்கிறோம்னா எட்ஜில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால ஹெட் பின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து ஒரு pearl வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு pearl சேர்த்துட்டு மீதி இருக்க அந்த பின்னை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து வளைச்சுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் 4 வந்து செஞ்சுக்கணும். நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இயரிங்கில் வந்து செயின் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ செயின் ஆட் பண்ணுற போகிறதுனால செயினுக்கு கீழே வந்து இந்த பேர்லை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து இதே மாதிரி இன்னொரு ஹெட் பின் வந்து எடுத்துக்கிறேன். அகெயின் வந்து pearl வந்து சேர்த்துக்கிறேன். pearl சேர்த்துட்டு மீதி எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பின்னை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இது ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒரு இயரிங் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னொரு இயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் செயின் எடுத்திருக்கேன். அதில் வந்து சின்னதாக வந்து ஒரு செயின் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக ஒரு செயினை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சா அந்த ஜெல்லி பீடில் வந்து இப்போ இந்த ஹூக் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த ஹூக்கை சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து டைட் பண்ணிக்க போகிறோம். நான் அந்த கோல்டன் பால் சேர்த்தேன் இல்லையா, அந்த சைடில் வந்து ஹூக்கை சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இயரிங்க்கும் நம்ம வந்து சேர்த்து டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிடுச்சு. இப்போது இதில் நம்ம செயின் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து மெட்டல் செயின் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸு ஒரு பெரிய பீஸ் அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். இன்னொரு மெத்தட் இருக்குது ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது வீடியோ எண்டில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து இந்த 2 செயினுமே வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 செயினையும் சேர்த்துட்டு இந்த இடத்துல வந்து நல்லா வந்து ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. ஸோ நல்லா லாக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வராது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு லாக் கொடுத்துக்க போகிறோம். லாக் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த pearl ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 2 pearl அந்த 2 pearlமே அந்த செயினோட எட்ஜில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியர் பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸோ இல்லை சுடிதாரோ இல்லை நீங்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டாலோ எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணால் நீங்கள் போடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து saree கட்டுறீங்க அப்படின்னும் போது
காட்டன் சாரீலாம் நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த சாரீக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஜெல்லி பீட்டில் பிங்க்குக்கு பதிலாக பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் செஞ்சீங்கன்னா இன்னுமே காட்டன் சாரீக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்லை வந்து இந்த 2 செயின்லையுமே வந்து நான் கனெக்ட் பண்ணி நான் வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயரிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ நான் வந்து அந்த பெரிய செயினில் வந்து நான் பேர்ல் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ சின்னதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேர்லை வந்து சேர்த்து நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா டைட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இயரிங் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது செகண்ட் இயரிங் வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஈஸியான மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் வந்து அகெயின் வந்து எக் பின் எடுத்து அந்த பேர்லில் வந்து சேர்த்துட்டு நான் அந்த பேர்ல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ 2த்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக செயினை வந்து அது கூட சேர்த்துட்டு நான் வந்து லாக் பண்ணிடுறேன். இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த இயரிங்கோடு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும் போது. நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். நான் பேர்ல்ஸ் வந்து சேர்த்துட்டேன் ஹெட் பின்னில், அது கூடவே செயினும் சேர்த்துட்டேன். ஸோ 2த்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஜஸ்ட்டு அந்த இயரிங்கோட எட்ஜில் இருக்க அந்த நாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா இயரிங் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சிடும். நான் ஃபஸ்ட்டு பண்ண மெத்தடை விட இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய லாங் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இயரிங் காமிக்கிறேன் இல்லையா, இந்த இயரிங் வந்து எப்படி பண்ணேன்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வேணுன்றவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ கஸ்டமைஸ்டாக வந்து இயரிங், பிரேஸ்லெட், நெக்லஸ் இதெல்லாம் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும். அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படுது, பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.